பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. வள்ளி வள்ளி வாசல்வி. வள்ளி, நாட்டுக்கோழி முட்டைங்க வேணும். எத்தனை இருக்கோ எடுத்து வைப்புள்ள. வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு அவசரமா போயிட்டு இருக்கேன். நான் திரும்ப வரும்போது வாங்கிக்கிறேன். சரி செல்வி. என்ன பேச்சுல ஒரு சுரத்தையே காணோம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு இருந்தேன். அடடா, இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு புள்ள. நான் திரும்ப வரும்போது உன்கிட்ட நிறைய பேசுறேன். ரமணி வீட்டுக்கு வேற ஒரு வேலையா போகணும். அதை முடிச்சிட்டு அப்புறமா தான் கூட்டத்துக்கு போகணும். அதான். இருக்கட்டும் செல்வி, நீ கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததும் நானே உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குறேனே. உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? சரி, ரமணி வீட்டுக்கு இன்னொரு நாள் நான் போய்க்கிறேன். நீ முதல்ல ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன விவரம்னு சொல்லு. ரொம்ப நல்லது புள்ள. அப்படி உட்காரு செல்வி. எங்க காட்டுல உளுந்து போட்டிருந்தோம்ல, அதுல பயிர் நல்லா பசுமையாவும் சீராவும் தான் வளர்ந்து வந்துச்சு. நானும் அன்னைக்கு பார்த்தேனே. ஆனா இப்ப இலைகள்ல அங்கங்க மஞ்சள் நிறத்துல புள்ளி மாதிரி உருவாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புள்ள. அடடா, அதுக்கு தீர்வு என்ன செஞ்சீங்க? மச்சான் நம்ம ஆறுமுக கடைக்கு போய் மருந்து வாங்கியாந்து போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தான் இத பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு புள்ள. கவலைப்படாத வள்ளி, இது பூச்சி தாக்குதலா இருக்கலாம். உடனே என்னோட கிளம்பி வாப்புள்ள. இதை தெளிவுபடுத்தி இதுக்கான தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். ஆனா நீதான் முக்கியமான கூட்டத்துக்கு போறதா சொன்னியே. வள்ளி, இப்ப நான் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க அப்படியே உன்னோட சந்தேகத்தையும் தெளிவுபடுத்திக்கலாம். என்ன செல்வி, நம்ம கூட்டத்துக்கு வந்ததும் இன்னைக்கு என்ன தகவல்கள் எடுத்து சொல்ல போறாங்கன்னு கேட்டுட்டு வரேன்னு போன. ஆனா வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரியே. இன்னைக்கு கூட்டத்துல உன் பிரச்சனைக்கான தீர்வு தான் கிடைக்க போகுதாம். அப்படின்னா பயறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்க புள்ள. தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான பயிர் வகை பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானவை துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை, அவரை வகைகள் மற்றும் கொள்ளுப்பயிறு. இந்த பயிர் வகை பயிர்களில் இந்த சாகுபடியில் வர சவால்களை எதிர்கொள்கிறது இன்னைக்கு இன்றியமையாத தேவையாக இருக்குது. இந்த சவால்களில் மிக முக்கியமானவை இந்த பயிர்கள் எதிர்கொள்ளும் நோய்கள். இந்த நோய்கள் ஏற்படுத்துறது பூஞ்சையாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை நச்சுயிர்களாக இருக்கலாம். இவை எல்லாமே நோய் கிருமிகள் தான். இந்த பயிர் வகை பயிர்களை தாக்கும் முக்கியமான நோய் வகைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் வாடல் நோய். பயிர் வகை பயிர்கள் குறிப்பாக உலர்ந்த நிலங்களில் பயிரிடப்படுகின்றன. நெல் அறுவடைக்கு பின்பு தரிசு நிலத்தில் கூட பயிர் வகை பயிர்கள் விதைக்கப்படுகின்றன. இந்த உலர்ந்த மண் சில மண் மூலமாக பரவும் கிருமிகளுக்கு ஆதரவளித்து வருகிறது. அதில் முக்கியமான ஒரு கிருமி ஃபிசேரியம் உடம். இந்த ஃபிசேரியம் உடம் வாடல் நோயை பயிர் வகை பயிர்களில் உருவாக்குகிறது. இந்த ஃபிசேரியம் உடம் மண்ணில் தங்கி பல வருடங்களுக்கு தனது ஸ்போர்களை உருவாக்கி அதன் மூலம் பயிர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து வரக்கூடியது. இளம் செடிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது இதனுடைய விதை இலைகள் பழுப்பாக மாறிவிடுகின்றன. பின்பு அவை முளைக்கும் திறனை இழந்து அங்கேயே அழிந்து விடுகின்றன. கொஞ்சம் வளர்ந்த செடிகளில் இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது செடியின் கீழ்ப்புறமுள்ள இலைகள் முதலில் மஞ்சளாகி தொங்கி விடுகின்றன. பின்பு அவை உதிர்ந்தும் விடுகின்றன. இவ்வாறாக முழு செடியையுமே பாதிக்கும் வல்லமை கொண்டது இந்த வாடல் நோயை உருவாக்கும் ஃபிசேரியம் உடம் என்ற பூஞ்சை காளான். இதனால் செடிக்கு எடுத்து செல்லப்படும் உணவு சத்துகள்
மற்றும் நீர் ஆகியவை எடுத்து செல்வது தடைபடுவதால் ஏற்படுவதுதான் இந்த வாடல் என்ற அறிகுறி. இந்த பூஞ்சானம் மிகவும் மென்மையாக இருப்பதால் இது வேர்பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்கள் உண்டாக்கும் காயங்களின் மூலமே பரவுகிறது. விதைகளின் மூலமும் இவை பரவும் தன்மை கொண்டது. இவை உண்டாக்கும் ஸ்போர்கள் வெகு நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையவை. மேலும் மண்ணின் கார அமில நிலை 7.6 8 வரை இருக்கும் பொழுது இந்த நோய் மிக அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக வேரழுகல் நோய். இந்த வேரழுகல் நோய் மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா என்ற பூஞ்சையால் ஏற்படுகிறது. இது மிக உலர்ந்த நிலங்களில் மற்றும் மிக அதிக வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய பூஞ்சானமாகும். அதனால் நீர் பாய்ச்சாத போதும் உலர் நிலங்களில் வளரும் அனைத்து செடி வகைகளையும் இவை பாதிக்கின்றன. முக்கியமாக பயிர் வகை பயிர்களை இவை மிக மிக பாதிக்கின்றன. இந்த மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா மிக அதிக வீரியத்தில் அந்த ரைசோபியம் பாக்டீரியாவையும் சிதைக்கின்ற திறன் பெற்றது. இந்த நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் அனைத்து நிலைகளிலும் இலைகள் முதலில் வாடத் தொடங்கிவிடுகின்றன. பின்பு இலைகள் காய்ந்து செடியும் காய்ந்து விடுகிறது. தீவிர நோய் தாக்குதலில் இந்நோய் வேர்பகுதியை மிகவும் பாதிக்கிறது. ஆணிவேர் தவிர மற்ற வேர்பகுதிகள் முழுமையாக அழுகிவிடுகின்றன. இந்த முறையில் ரைசோபியம் பாக்டீரியம் முழுமையாக வேரிலிருந்து அழிக்கப்படுகிறது. ஒரு பயிர் வகை தாவரத்திற்கு ரைசோபியம் வேர் முடிச்சுகளே மிக மிக முக்கியமானவை. மேலும் ஆணிவேரின் மேல் பட்டை அழுகி சிதைந்து நார் நாராக உரிந்து விடுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட செடியை மெதுவாக இழுக்கும் பொழுதே அவை மிக எளிதாக கையில் வந்துவிடும். தாக்கப்பட்ட வேர்பகுதியில் பூசண இலை முடிச்சுகள் அதிகமாக இருக்கும். இந்த நோய் விதை, காற்று, பாசன நீர், மண் மூலமாக பரவும் ஆற்றலுடையது. இந்த வேரழுகல் நோயும் வாடல் நோயும் அனைத்து விதமான பயிர் வகை தாவரங்களையும் பாதிக்கக்கூடியது. அனைத்து வகையான மண்ணிலும் இவை தாங்கி வளரக்கூடியவை. அடுத்ததாக சாம்பல் நோய். சாம்பல் நோய் என்பது காற்றின் மூலம் பரவும் பூஞ்சானத்தால் வரக்கூடியது. லெவைலுலா டாரிகா அல்லது எரிசிஃபி பாலிகோனி இது போன்ற பூஞ்சானங்கள் சாம்பல் நோயை பயிர் வகை பயிர்களில் பரப்புகின்றன. இந்த பூஞ்சானம் பாதிக்கப்பட்ட அறிகுறிகள் இலை காம்பு, கிளைகள், பூங்கொத்து, பிஞ்சு, காய் அனைத்திலும் வெண்மையான பூஞ்சான வளர்ச்சி இலைகளின் மேற்பகுதியில் முதலில் காணப்படும். பின்பு இந்த பூஞ்சான வளர்ச்சி நீண்டு செடிகளின் அடிப்பகுதியிலும் வளர்ந்து காணப்படும். இந்த பூஞ்சான வளர்ச்சியால் பயிர்களின் ஒளிச்சேர்க்கை குறைந்து இலைகள் மஞ்சளாக மாறிவிடுகின்றன. ஒரு கட்டத்தில் இந்த பாதிக்கப்பட்ட இலைகள் பழுப்பு நிறமாகி உதிர்ந்து விடுகின்றன. காற்றின் மூலம் பரவும் இந்த சாம்பல் நோய் செடிகளை மிக குறைந்த நேரத்தில் அதிகமாக பாதிக்கும் தன்மை கொண்டவை. மேலும் பூக்களின் மேல் பரவும் இந்த வெண்மை நிறை பூஞ்சானங்கள் பூக்களை சிறுக்க வைக்கின்றன. அதிலிருந்து காய் உருவாவது மிகவும் கடினமாக உள்ளது. அப்படியே உருவாகும் காய்களையும் இவை பாதிப்பதோடு உள்ளிருக்கும் விதைகளையும் பாதிக்கும் திறன் கொண்டவை. அடுத்ததாக இலை புள்ளி நோய், செர்கோஸ்போரா ஃபேசியோலினா. இந்த இலை புள்ளி நோயும் காற்றின் வழியாக பரவக்கூடிய ஒரு நோயாகும். பேருக்கேற்றாபடி இந்த பூஞ்சானம் இலைகளில் முதலில் இளம் பழுப்பு நிற புள்ளிகள் போன்று தோன்றும். இந்த இளம் பழுப்பு நிற புள்ளிகள் நடுவில் சாம்பல் நிறமாகவும் அதனை சுற்றி பழுப்பு நிற வளையத்துடனும் காணப்படும். சில இடங்களில் அந்த பழுப்பு நிற புள்ளிகளை சுற்றியும் காணப்படும். பின்பு இந்த புள்ளிகள் தங்கள் அளவில் பெரிதாகி இலைகள் முழுவதும் பரவி பெரிய பெரிய புண்களாக காணப்படும். இதன் விளைவாக இலைகள் பச்சையத்தை இழந்து குளோரோசிஸ் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றன. முடிவில் மிகவும் மஞ்சளாக மாறிவிடும் இலைகள் பழுப்பு நிறமாகி உதிர்ந்து விடுகின்றன. செர்கோஸ்போரா என்ற பூஞ்சானம் ஒரு இலையில் விழுந்து ஒரு புள்ளியை உருவாக்கி அதை தொடர்ந்து ஒரே வாரத்தில் அந்த இலையை உதிரச் செய்யும் திறன் பெற்றது. அடுத்ததாக ஆந்த்ரக்னோஸ் இலை புள்ளி நோய். கொலிட்டோட்ரைக்கம் லிண்டிமுத்தியானம் என்ன பூஞ்சானம் இந்த இலைப்புள்ளி நோயை உருவாக்குகிறது. இதுவும் செர்கோஸ்போரா போன்று ஒரு இலைப்புள்ளிகளை உருவாக்கும் பூஞ்சானமாக இருந்தாலும் இதன் செயல்பாடு முற்றிலும் தனித்துவமானது. இவை உருவாக்கும் புள்ளிகள் மிகவும் சிறியதான புள்ளிகளாக இருக்கும். மேலும் பழுப்பு நிற வளையத்தை கொண்டிருக்கும். அதன் உட்பகுதி சாம்பல் நிறமாக காணப்படும். ஆனால் இந்த புள்ளிகள்
இலைகளில் காணப்படும் நரம்புகளுக்கிடையில் காணப்படும். இந்த புள்ளிகள் அதிகமாக அந்த இலைகளில் புள்ளிகளுக்கிடையே இலைகளின் பகுதியை உதிரச் செய்யும். மேலும் இந்த இலை புள்ளிகள் வேர்பகுதி தவிர தாவரத்தின் அனைத்து பகுதிகளையும் தாக்கும் வல்லமை கொண்டவை. மேலும் இளம் செடிகள் பாதிக்கப்படும் போது இவை மிகவும் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. வளர்ந்த செடிகளில் இவை அனைத்து பாகங்களையும், குறிப்பாக காய்களை அதிகமாக பாதிக்கின்றன. இதனால் விதைகள் மற்றும் காய்கள் தீவிரமாக பாதிக்கப்படுகின்றன. இந்த புள்ளிகள் பின்பு கரும் நிறமாக மாறி விதைகள் விதைப்பதற்கு உபயோகமற்றதாக மாறிவிடும். அடுத்தது துருநோய். இது யூரோமைசிஸ் ஃபேசியோலினா என்ற பூஞ்சானத்தால் உருவாக்கப்படுகிறது. இதுவும் காற்றினால் பரவக்கூடிய திறன் கொண்டது. இந்த துருநோய் பாதிக்கப்பட்ட இலைகளின் மேல் பாகம் மற்றும் அடிபாகத்தில் ஆரஞ்சு கலந்த நிறத்தில் புள்ளிகள் துரு போன்று காணப்படும். நம் கைகளால் இதை உணர முடியும். இந்த நோய் பயிரின் இளம் பருவத்தில் தோன்றினால் மிக அதிக அளவில் இழப்பை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட இலைகள் சுருண்டு விடுகின்றன. மேலும் நோய் தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்து உதிர்ந்து விடுவதால் பூப்பதும் காய்ப்பதும் மிகவும் குறைந்துவிடும். காய்களின் மேல் பாகத்திலும் இந்த துருப்புள்ளிகள் காணப்படுவதால் மகசூல் குறைவதுடன் சந்தை விலையும் மிக குறைவாக கிடைக்கின்றன. ஆக இந்த துருநோய், ஆந்த்ரக்னோஸ் இலைப்புள்ளி நோய், செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் இவை பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக இருந்தாலும் காற்றின் வழியே பரவுவதால் இதனை அறிவியல் நிலையங்களிலிருந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக விவசாயிகள் எடுத்துக்கொண்டு அதனை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இவை பார்ப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் அற்றதாக தெரிந்தாலும் பின்பாகத்தில் மகசூல் முழுவதும் குறையும் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக நச்சுயிரி நோய்கள் என்பவை தீவிரமான வைரஸ் போன்ற காரணிகளால் ஏற்படும் நோய்கள். அதில் முதலாவதாக மஞ்சள் தேமல் நோய். இது பச்சை பயிறு உளுந்தில் மிக பரவலாக ஏற்படும். எல்லா காலங்களிலும் இந்த மஞ்சள் தேமல் நோய் பரப்பப்படுகிறது. வெள்ளை ஈக்கள் இந்த மஞ்சள் தேமல் நோயை பரப்புகின்றன. இதன் முதல் அறிகுறி இளநிலைகளில் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் ஏற்படும். பின்பு இலை முழுவதும் திட்டு திட்டாக இந்த மஞ்சளும் பச்சையும் ஒழுங்கற்ற நிலையில் கலந்த பகுதியும் காணப்படும். சில சமயம் நோயுற்ற இலைகள் முழுவதுமாக மஞ்சளாக மாறி அவை குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே பூக்களை உருவாக்குகின்றன. பின்பு காய்களும் விதைகளும் கூட மஞ்சளாக மாறிவிடுகின்றன. செடியின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் பூத்தலும் காய்த்தலும் சுத்தமாகவே அதில் மறைந்துவிடும். மகசூல் இழப்பும் மிக தீவிரமாக காணப்படும். நன்கு வளர்ந்த தாவரங்களில் இந்த மஞ்சள் தேமல் நோய் ஏற்படும் பொழுது அதனை வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் தற்காத்து கொள்ளலாம். இந்த வெள்ளை ஈக்கள் பெமிசியா டெபாசி என்று அழைக்கப்படுகின்றன. இது பயிறு வகை பயிர்களில் ஏற்படும் மிக தீவிரமான மஞ்சள் தேமல் நோயாகும். இரண்டாவதாக இலை சுருட்டு நோய். இதுவும் ஒரு நச்சுயிரி வகை நோய். இந்த நோயுற்ற செடிகளில் உள்ள இலைகள் வளைந்து நெளிந்து மேற்புறமாக சுருட்டி கொண்டிருக்கும். இவ்வாறு இலைகள் சுருண்டு இருப்பதால் அவற்றின் ஓரங்கள் ஒழுங்கற்ற வடிவத்தை பெற்று கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் வளைந்திருக்கும். மேலும் இலைகளின் நரம்பு பகுதியில் உள்ள திசுக்கள் தாக்கப்பட்டு பின் படர்ந்து இலைக்காம்பையும் தாக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனிக்கருகள் காணப்படும். அதிக அளவில் மகசூல் இழப்பும் ஏற்படும். இவை இலைப்பேன் மூலம் பரவுகின்றன. அடுத்ததாக இலை பரப்பு சுருங்கல் நோய். இதுவும் ஒரு நச்சுயிர் நோயாகும். இந்த நோய் தாக்கப்பட்ட செடிகளில் உள்ள இலைகளில் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள் தாழ்ந்தும் குறுகியும் ஒரு சுருக்கப்பட்ட காகிதத்தை போல் காணப்படும். இதனால் இலைகள் மேடு பள்ளம் உள்ள பரப்பை கொண்டிருக்கும். இந்த நோயுற்ற இலைகள் சுருங்கி கணுக்கள் குறைந்து காணப்படுவதால் செடிகள் மிகவும் குட்டையாக அடர்ந்து காணப்படும். மேலும் இவற்றில் தோன்றும் பூக்களும் மிக சிறியதாக மலராமலும் காணப்படும். விதை பாதிக்கப்பட்ட இலைகளில் உள்ள இலைச்சாறு மூலமாகவும் இந்த நோய் பரவுகிறது. செடியின் நுனிப்பகுதி மிகவும் விரைவில் காயத் தொடங்கிவிடுவதால் முழு செடியுமே வளர்ச்சி குன்றி அழிந்து விடுகின்றன. அடுத்ததாக நுனிக்கருகள் நோய். இதுவும் ஒரு நச்சுயிரி நோயாகும். இந்த நுனிக்கருகளில் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றுவதற்கு பதிலாக நேரடியாக செடியின் நுனிப்பகுதி மட்டுமே பாதிக்கப்பட்டு விரைவில் காயத் தொடங்கிவிடுகிறது.
இந்த காய்தல் அறிகுறி சிறிது சிறிதாக கீழ் நோக்கி பரவி செடி முழுவதையும் அழித்து விடுகின்றன. இவ்வாறாக பயிர் வகை பயிர்களில் நச்சுயிரி நோய்கள், காற்றின் மூலம் பரவும் இலைப்புள்ளி நோய்கள், மண்ணின் மூலம் பரவும் வாடல் நோய் மற்றும் வேரழுகல் நோய் அனைத்தையும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை மூலம் நம்மால் கட்டுப்படுத்த இயலும். முதலில் விதைகள் மூலமாக பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்தல் அவசியம். பேசிலஸ் சப்டிலிஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி அல்லது ட்ரைகோடர்மா ஹார்சியானம் போன்ற பூஞ்சான அல்லது பாக்டீரியா பயோ மருந்துகளை பயன்படுத்தி நம்மால் இந்த நோய்களை விதை மூலம் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். மண்ணின் கரிம வளத்தை அதிகரிப்பதன் மூலம் மண்ணின் மூலம் பரவும் அனைத்து நோய்களையும் நம்மால் கட்டுப்படுத்த இயலும். அதற்கு உயிரியல் முறையில் பேசிலஸ் சப்டிலிஸ் 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ என்ற வீதத்தில் 50 கிலோ நன்கு மத்திய தொழு உரம் அல்லது மணலில் கலந்து விதைத்த 30 நாட்களுக்கு கழித்து இட வேண்டும். இதையே ட்ரைகோடர்மா விரிடி அல்லது ட்ரைகோடர்மா ஹார்சியானம் பயன்படுத்தியும் நாம் மண்ணை மேம்படுத்தலாம். அடுத்ததாக நோய் பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏதேனும் ரசாயன மருந்துகளையும் பயன்படுத்தலாம். அல்லது ஒரு ஏக்கருக்கு 5 என்ற கணக்கில் விளக்கு பொறி வைத்து அல்லது மஞ்சள் அட்டை ஒட்டும் பொறி வைத்தும் இந்த பூச்சிகளை கவர்ந்து இழுத்து கொள்வதன் மூலம் நோய் பரவுதல், முக்கியமாக நச்சுயிரி நோய்கள் பரவுதலை குறைக்க முடியும். அடுத்ததாக பயிர் வகைகளில் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்தி பலவித நோய்களையும் தடுக்க இயலும். முக்கியமாக உளுந்தில் வம்பன் 2, வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 6, வம்பன் 8, பாசிப்பயிறு கோ 6, கோ 8, வம்பன் 2, 3 போன்ற ரகங்கள் நச்சுயிரி நோய்களை தாங்கி வளரக்கூடிய திறன் பெற்றவை. அடுத்ததாக நோய் தாக்கப்பட்ட பயிர்களில் இருந்து விதைக்காக விதை எடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். 7 வரிசை பயிர்களை தொடர்வதன் மூலமாக இந்த நச்சுயிரி பரப்பும் பூச்சிகளை தவிர்க்கலாம். மஞ்சள் ஒட்டு பொறிகளை 1 ஹெக்டேருக்கு 10 என்ற எண்ணிலும், விளக்கு பொறியினை 1 ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிலும் நிறுவுதல் வேண்டும். ரசாயன முறையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி இந்த நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்கலாம். பயிர் சுழற்சி முறை மூலமாக மற்ற பயிர்களுடன் பயிர் வகை பயிர்களை சுழற்சி முறையில் நாம் பயன்படுத்துவது பூஞ்சான மற்றும் விதை மூலம் பரவும் மற்ற பூஞ்சான நோய்களையும் கட்டுப்படுத்துகிறது. சரியான நேரத்தில் விதைத்தல், விதைப்பு தேதிகளை சரி செய்வது, தாவரங்கள் அதிக நோய் பாதிப்பு மற்றும் சாதகமற்ற வானிலை காலங்களிலிருந்து தப்பிக்க உதவும். மேலும் கண்காணிப்பு மற்றும் சரியான நோய் மற்றும் பூச்சிகளை அடையாளம் காணுதல், வயல்வெளிகளை கண்காணிப்பதன் மூலமாகவும் சிறு சிறு அறிகுறிகளை வைத்து தொடக்க நிலையிலேயே நோய்களை நம்மால் கண்டறிய முடியும். பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பயன்படுத்தியும் இந்த நோய் வகைகளை நம்மால் கட்டுப்படுத்த இயலும். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாப்ல பொறுமையா தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, பயிர் வகைகளை தாக்குற புழு பூச்சிகளை பத்தியும் அது பாதிச்சா ஏற்படுற அறிகுறிகள் பத்தியும் நல்லா தெளிவா எடுத்து சொன்னாங்களே. நோய்களை கட்டுப்படுத்த இவங்க சொன்ன வழிமுறைகளையும் கவனமா கேட்டுக்கிட்டதானே? அதுல என்ன சந்தேகம்? எங்க பயிர்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, அதுக்கு தீர்வு என்னங்கிறதையும் இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேனே. இப்பதான் என் குழப்பத்துக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இவங்க சொன்ன வழிமுறைகளை உடனே உங்க கழனியில பயன்படுத்திடுங்க. இதோ இப்ப நேரா கழனிக்கு தான் கிளம்புறேன். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் மச்சாங்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி சரி, நான் கிளம்புறேன். ஆகட்டும் வள்ளி.
பயிரும் தழைச்சத்தால் செழித்த பயிரும் புழுக்கள் பிழைத்து வாழும் இடமா விரட்டி அடிக்க வேணும் ஏல சுருட்டு புழுவனியும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். கிளைரிசிடியா தென்னந்தோப்புகளுக்கு ஏற்ற பசுந்தாழ் உரம். ஒரு தென்னை மரத்திற்கு ஆண்டுதோறும் 0.34 கிலோ நைட்ரஜன் சத்து முக்கியமாக தேவைப்படுகிறது. கரிம உரம், குறிப்பாக பசுந்தாழ் உரம், நைட்ரஜனை வழங்கக்கூடியதாக திகழ்கிறது. பெரும்பாலான தென்னை மரங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற இடங்களிலும் உள்ள மணற்பாங்கான கரையோர மண்ணில் வளர்க்கப்படுகிறது. இந்த வகை மண்ணில் அங்கக பொருட்களானது மிக குறைவாக இருக்கும். எனவே தென்னை மரங்களுக்கு பசுந்தாழ் உரமிடுதல் மிகவும் அவசியமாகும். தென்னந்தோப்புகளில் பசுந்தாழ் உரத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. ஏனெனில் தோட்டத்தில் உள்ள அனைத்து சாகுபடி இடங்களும் மா, பலா போன்ற மரங்களும், மரவள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு மற்றும் நெல் போன்ற பயிர்களும் வளர்க்க பயன்படுத்தப்படுகின்றன. எந்த பயிர்களும் இல்லாமல் எஞ்சியிருக்கும் இடங்களாக தோட்ட வரப்புகள், நெல் வரப்புகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் உள்ள இடங்கள் மட்டுமே உள்ளன. ஒரு சில பசுந்தாழ் உரப்பயிர்கள் அத்தகைய இடங்களில் நன்றாக வளரும். பச்சை இலைகளை விளைவிக்கும் பல்வேறு பயிர்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் கிளைரிசிடியா சிறந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. கிளைரிசிடியா தென்னந்தோப்புகளில், குறிப்பாக வரப்புகளில் எளிதில் வளரும். இது அனைத்து வகையான மண்ணிலும், மலை சரிவுகளிலும், மணல் நிறைந்த கடற்கரை சமவெளிகளிலும், தாழ்வான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட களிமண் பகுதிகளிலும் நன்றாக வளரும். தோட்டங்களிலும் அதன் எல்லைகளிலும் வேலி செடியாகவும் நடலாம். இது பசுந்தாழ் உரம் கொடுப்பதோடு வேலியாகவும் பயன்படுகிறது. தென்னந்தோப்புகளின் எல்லைகளில் வளர்க்கப்படும் கிளைரிசிடியா 3 ஆண்டு வளர்ச்சிக்கு பிறகு தென்னை மரங்களுக்கு உரமிடுவதற்கு போதுமான பசுந்தாழ் இலைகளை அளிக்கின்றது. கிளைரிசிடியா இலைகள் மிக விரைவில் சிதைந்து மண்ணில் உரமாக எளிதில் சேரும் பண்புடையது. தென்னை சாகுபடியில் கிளைரிசிடியாவை வழக்கமான உரமாக சேர்ப்பதன் மூலம் உரச்செலவை கணிசமாக குறைக்கலாம். கிளைரிசிடியா மிக விரைவில் மண்ணில் மக்குவதால் மண் வளம் அதிகரித்து நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அதிக அளவில் பெருக்கமடைந்து மண்ணில் வாழும் நோய் காரணிகளை கட்டுப்படுத்துகின்றது. இதனால் தென்னையில் வாடல் நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. கிளைரிசிடியாவில் கச்சா புரதச்சத்து, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நார்ச்சத்து, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன. மண்ணில் புதைக்கப்பட்ட கிளைரிசிடியா 17 நாட்களில் மக்கி அதன் அளவில் பாதி ஆகிவிடும். 10 நாட்களில் மக்கி தழைச்சத்து உரமாக கிடைக்கிறது. தழைச்சத்து, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் ஆகிய சத்துக்கள் மிக விரைவில், அதாவது 28வது மற்றும் 60வது நாட்களில் முறையே வெளிப்படுகின்றன. 700 மீட்டர் நீளமுள்ள கிளைரிசிடியாவினை வளர்க்கும் போது ஆண்டு ஒன்றுக்கு ஹெக்டருக்கு 300 கிலோ தழைச்சத்து கிடைக்கின்றது. விதைகளை இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து நட வேண்டும். விதைகளை விதைக்கும் போது வயலில் நடவு செய்வதற்கு 1 மாதம் அல்லது 1.5 மாதங்களுக்கு முன் நல்ல உயரமான நாற்றங்கால் பாத்திகளில் விதைக்க வேண்டும். விதை நாற்றங்கால் படுக்கையில் விதைத்து மண் அல்லது மணலால் லேசாக மூட வேண்டும். அவை சுமார் 3 நாட்களில் முளைத்து 4 முதல் 6 வாரங்களில் நாற்றுகள் தயாராகிவிடும். இதனால் தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். நன்கு வேரூன்றிய பதியன்கள் நடவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கிளைகளின் முதிர்ந்த பகுதிகளில் இருந்து சுமார் 12 அங்குல நீளமுள்ள வெட்டிய பாகத்தை எடுத்து நன்கு தயாரிக்கப்பட்ட உயரமுள்ள பாத்தியில் பருவமழைக்கு முந்தைய மழையில் நட்டு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். சுமார் 80 முதல் 90% தூண்டுகளானது சாதாரணமாக வேர்விடும். விதைக்கட்டை பதியன்களிலிருந்து ஓர் ஆழமற்ற பக்கவாட்டு அமைப்பை உருவாக்கும். குறிப்பாக வளர்ச்சியின் ஆரம்ப காலகட்டங்களில் நாற்றுகளின் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். 3 முதல் 4 மாத வயதுடைய நாற்றுகள் அல்லது வேரூன்றிய துண்டுகளை நடவு செய்வதற்கு சரியான நேரம் தென்மேற்கு பருவமழையின் தொடக்க காலமாகும். சுமார் 5 முதல் 6 அடி இடைவெளியில் 1 அடி அகலம் மற்றும் 1 முதல் 1.5 அடி ஆழமுள்ள குழிகளை தோண்டவும். பின்பு மக்கிய பண்ணை உரம் மற்றும் மேல் மண் கலவையால் குழிகளை நிரப்ப வேண்டும். நாற்றங்காலிலிருந்து நடவு பொருட்களை ஒட்டிய மண்ணோடு வெளியெடுக்கவும். நடவின் போது வேர்களுக்கு மிகுந்த சேதங்களை ஏற்படுத்தாமல் நடவு பொருளை நாற்றங்காலில் இருந்து எடுப்பதற்கு சிறிது நேரம் முன்பு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இது சேதமடையாமல் அகற்றுவதற்கு உதவுகிறது. நடவு செய்த பிறகு நாற்றுகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். சரியான பருவத்தில் நடவு செய்வதன் மூலம் நல்ல வளர்ச்சியை பெறலாம். பதியன்கள் பொதுவாக நாற்றுகளை விட வேகமாக வளரும் மற்றும் 2வது ஆண்டிலேயே பசுந்தாழை கழித்து எடுக்கலாம். நாற்றுகளை பொறுத்தவரையில் தாள்களை எடுப்பதற்கு 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம்.
நன்கு வளர்ந்த தாவரங்களில் ஓராண்டில் 3 முதல் 4 முறை தழைகள் கிடைக்கும். பல்வேறு மண் வகைகளில் வரப்புகளில் கிளைரிசீடியா செடியானது எளிதாக வளர்க்கப்படுகிறது. இவ்வாறு தென்னந்தோப்புகளில் எல்லைகளில் பசுந்தாள் பயிராக வளர்க்கக்கூடிய கிளைரிசீடியா மிகுந்த பச்சையத்தை அளிக்கின்றது. இது தோட்டத்தை சுற்றி ஒரு நல்ல வேலியை அமைப்பது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நண்பனாக திகழ்கிறது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.